இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வாழ்ந்த பொழுது யூத மத தலைவர்களை பார்த்து, அவர்தான் பக்திமான்கள் பாருங்களேன், ஒரு பக்தி கூட்டம். அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவனுடைய இச்சையின்படி செய்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். நீங்களும் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் வாசிக்க காண்பிக்கிறேன். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பாருங்க, இந்த பொல்லாத சுபாவம் இவையெல்லாம் இன்றைக்கு மனுஷருக்கு இருக்கிறது. ஏன் இருக்குதுன்னு சொல்லி மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உள்ளே ஆணிவேர் சரியா இல்லை. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பிசாசு இருக்கிறான். தெய்வீக சுபாவம் இருக்கின்ற இடத்துல பிசாசு சுபாவம் இருக்கிறது. ஜீவன் இருக்க வேண்டிய இடத்துல மரணம் இருக்கிறது. உள்ள ஆணிவேர் சரியில்லாதனால வெளியே கனிகள் சரியா இல்லை. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாதுன்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே பாருங்க, மனிதன் இன்றைக்கு பொருளாதாரமாக இருப்பதற்கு காரணம், உள்ள இருக்கிற ஆவி செத்து கிடக்கிறது. உள்ள இருக்கிற ஆவியிலே நித்திய ஜீவன் இல்லை. உள்ள இருக்கிற ஆவியிலே தேவன் இயேசு இல்லை, அவருடைய சுபாவம் இல்லை. அதனால இந்த உலகம் முழுவதும் பல்வேறு தீமைகளால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசுநாதருடைய சீஷர்கள் கையுழுவாம ஒரு நாள் சாப்பிட உட்காந்துட்டாங்க. அதை கண்டு இந்த பக்தி கூட்டம், பரிசேயர், யூத மத வைராக்கியம் உள்ளவர்கள் கையுழுவாமல் எப்படி சாப்பிடலாம்னு சொல்லி இயேசுநாதர்கிட்ட சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. இயேசுநாதர் சொன்னார், வெளியே இருந்து மனிதனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனிதனை தீட்டுப்படுத்தாது. அது உள்ள வயிற்றுல போய் ஆசன வழியாக வெளியே கடந்து போயிடும். ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து, ஆவிக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் அது அவனை தீட்டுப்படுத்தி அவனை கொண்டு நரகத்தில் சேர்த்துரும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாய்க்குள்ளே போகிறது வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவர்களே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், ஆவியிலிருந்து புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். தேவன் பேசுகிறார் பாருங்க. இவங்க இந்த வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு உள்ளே பிசாசின் பிள்ளைகளாக இருந்தார்கள். உள்ள பூராவும் பிசாசுடைய சுபாவம். கர்த்தர் சொல்கிறாரு, கை கழுவாமல் சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளே இருந்து, இருதயத்துக்குள்ளே இருந்து வருகிற இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அவர் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவனுடைய எதிர்காலத்தையும் கெடுத்து போடுவது மாத்திரமல்ல, நித்தியத்திலே அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், ஆதாமுடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக நித்திய ஜீவனை இழந்து நித்திய மரணத்துக்குள்ளே, அருமையானவர்களே, அவன் பிரவேசித்து விட்டான். சிலர் கேட்கலாம், இந்த மரணத்தை கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு சொல்லி. மரணத்தை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அருமையானவர்களே, சத்தியவேதம் திட்டமாக சொல்லுகிறது, மரணம் இந்த உலகத்துக்குள்ளே அனுமதி இல்லாமல் பிரவேசித்தது. மனிதன் பாவம் செய்தபடினாலே மரணம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் அனுப்பினார் போல பிரவேசித்தது. எப்படி பிரவேசித்தது? ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்
வாசக அனுப்புகிறேன். பாருங்கள், ரோமர் 5:12 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரே மனுஷனாலே ஆதாம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆதாமினாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. பிரவேசித்தது. பாருங்க, கர்த்தர் அனுமதி கொடுத்ததுனால இது வரல. ஆதாம் அனுமதி கொடுத்தபடினாலே இது வந்து விட்டது. இந்த உலகத்திலே இது வந்து மனிதனையும் அவன் குடும்பத்தையும் தீட்டுப்படுத்துறது மாத்திரமல்ல, அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏனென்றால் பிசாசுடைய சுபாவங்கள் அங்கே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறபடினாலே மக்கள் சமாதானம் இல்லாமல் குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது குடும்ப வாழ்க்கை பாய்த்து மாத்திரமல்ல, இயற்கையே பாய்த்து விட்டது என்று சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்கள், காட்டு மிருகங்களை பாதித்து விட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டும் மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சிங்கம், புலி இவளெல்லாம் நல்லதாக இருந்தது என்று கண்டார்னு போட்டிருக்கு. கவனிங்கள், ஒரிஜினலாக இவளை படைக்கும் பொழுது இவைகள் அடுத்த பிராணிகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற பிராணிகளாக இல்லை, நல்ல பிராணிகளாக இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 4:4 வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சிங்கத்தையும் புலியும் பார்க்கும்போது மானை வேட்டையாடுது. அது பாவம், ஒன்னறியாத ஒரு பிராணி, அதுதான் வேட்டையாடுது. பாருங்க, வேட்டையாடி சின்னாபின்னாப்படுத்தி ரத்தத்தை அருமையானே உறிஞ்சி குடிக்கிறது கொடூரமான ஒரு செயலாக இருக்கிறது. இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால், மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்த மாத்திரத்திலே இவன் நித்திய ஜீவனை இழந்து நித்திய மரணத்தை உள்ளே வாங்கி கொண்டு மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தை இது பாதித்து இயற்கையும் அது பாதித்து விட்டது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு 2ஆம் முறை வரும் பொழுது இது எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் முறையில் இருக்கிறத உருவாக்குனதை பிசாசுக்கு எடுத்து விட்டான். ஆகவே ஏசியா தீர்க்க தரிசனமாக அவர் எழுதும்போது ஏசியா 11ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். பாருங்க, நல்ல எதிர்காலம் வரப்போகிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசுவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இன்னும் வாசிக்கிறேன், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவன் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னும், பால் குடிக்கும் குழந்தை வெறியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவெறியின் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? முதல் முறையர் இதை கற்றுக்கொண்ட போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாருங்கள், இயேசுநாதர் 2ஆம் வருகைக்கு அப்புறம் எல்லாம் மாறப்போகுது. ஒரிஜினலாக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன வைத்திருந்தாரோ அதுபோல எல்லாம் மாறப்போகுது. சிங்கம் மாட்டை போல வைக்கிறது தின்னுமா. பாருங்க, அருமையானே, ரத்தத்தை குடிக்கிற அந்த வெறியெல்லாம் மாறிப்போகும். காரணம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் யாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி மக்கள் என்னை அறியினால் நிறைந்திருப்பார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து நீங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிர்மாணித்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய எதிர்காலத்தின் நல்வாழ்வுக்காக நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் என் ஜனங்கள் விபச்சாரம் செய்து சங்காரமாகிறான்னு பைபிளில் போடல. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், தேவனை குறித்த அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவன் நல்லவர் என்பதை குறித்த அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இந்த நல்ல தேவன் ஆதியிலே எல்லாவற்றையும் நன்மையாக படைத்தார். ஒரு மிருகமும் அடுத்த மிருகத்தை கொன்று ரத்தத்தை குடிக்கல. இடையில பிசாசு வந்து எல்லாத்தையும் அருமையாக தலையில மாத்திட்டான். இப்ப தலையில் இருக்க உலகத்தை கர்த்தர் நேரா வைக்க போறார் 2ஆம் வருகையில. 1ஆம் வருகையில அவர் நல்லவர் தான், 2ஆம் வருகையில் நல்லவர் தான், ஒரிஜினலாவும் நல்லவர் தான். இன்றைக்கு உங்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை உள்ளத்தில் ஆழத்தில் வைத்துக் கொள்ள வேணும். வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அவர் இருக்கிறார். இவளை மனதில் ஆழமாக பயித்துக் கொள்ளும் பொழுது உன் கிறிஸ்தவ ஜீவியும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்பதை நான் உங்கள் ஞாபகப்படுத்துகிறேன். காட்டு மிருகங்கள் விதமாக பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, இயற்கையே பாதிக்கப்பட்டு விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயற்கையில் நாம் பார்க்கிறோம். சுனாமியை பாருங்க, பயங்கரமான ஒரு அழிவின் சக்தி. பூகம்பங்கள், பெரிய கொடுங்காற்றுகள், தொற்று நோய்கள், இவளெல்லாம் இயற்கையிலே மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு வேலை செய்து பேரழிவுகளை அருமையானவர்களே உண்டாக்கி கொண்டு இருக்குது. இவளெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் இதெல்லாம் எதுக்கு அனுப்புகிறான்னு சொல்லி அநேக மக்கள் கடவுளை சபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் அருமையானவர்களே சத்தியங்களை அறிந்து கொள்ளும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு ஆச்சரியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அருமையானவர்களே 19ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் வருகைக்காக இயேசு 2ஆம் வருகையில வந்து தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் பரலோகத்திற்கென்று. அந்த வருகைக்காக இயற்கை சிருஷ்டியானது ஆவலாய் காத்திருக்குதாம். பாருங்க, இந்த பூமி, மலைகள், காடுகள், கடல் எல்லாம் இயேசுநாதரோட 2ஆம் வருகைக்காக ஆவலாக காத்திருக்குதான். என்ன விவரம்னு கேட்டா 22ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தபித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதாவது இந்த இயற்கை அருமையான அமைதியாக இருக்கும்படி படைக்கப்பட்டது. எந்த கொந்தளிப்பும் இல்லாதபடி, எந்த வேதனையும் இல்லாதபடி, எந்த குலுக்கலும், எந்த பெரிய பெரிய தடுமாற்றங்களும் ஏற்படாதபடி அமைதியாக இருக்கும்படி தேவனாலே படைக்கப்பட்டது. அவர் நல்ல தேவன். இயற்கையில் இப்போ நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இயற்கைக்கே வேதனை ஏற்பட்டு ஒரு கர்ப்பஸ்திரீ எப்படி கற்ப வேதனைப்படுவாளோ அதே போல அது இயற்கை கற்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்காக காத்திருக்குது. எப்பையா வருவீர்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம யோசிக்கிறோம், விசுவாசிகள் ஊழியக்காரர் தான் 2ஆம் வருகைக்காக காத்திருக்காங்கன்னு சொன்னா பூமியே காத்திருக்குன்னு போட்டிருக்கு. எல்லாரும் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். 2ஆம் வருகையில் கர்த்தர் எல்லாவற்றையும் புதுப்பிக்க போகிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, மனிதனுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றம், நித்திய மரணம், அது பூமியை பாய்த்து மாத்திரமல்ல வானத்தையும் பாய்த்து விட்டது. ஆகவே தான் 2ஆம் வருகையிலே கர்த்தர் பூமியை புதிதாக மாற்றுவது மாத்திரம் அல்ல, வானத்தையும் அவர் புதிதாக மாற்றுகிறார் என்று சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். வாசி காண்பிக்கிறேன் பாருங்கள். சத்தியவேதத்திலே ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நீ நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுகிறதும் இல்லை. ஏன்னா எல்லாம் தீட்டுப்பட்டு போச்சு, எல்லாம் கரப்பட்டு போச்சு, எல்லாவற்றையும் பிசாசு கொடுமைக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஆகவே இந்த பூமி வானம் எல்லாவற்றையும் புதிதாக்கி பழச கர்த்தர் ஒரு பெட்ஷீட்டை சுருட்டுற மாதிரி வானங்கள்லாம் சுருட்டிடுவார்னு போட்டிருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு
இது தெரியுமோ தெரியாதோ தெரியாது. இந்த காலைவேளை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் நல்லவர். அருமையானவர்களே, இந்த பழசுகள் எல்லாம் கொஞ்ச நாள் வச்சிருக்காரு. 2ஆம் வரையில எல்லாத்தையும் மாத்தி தூக்கி தூர போட்டுட்டு எல்லாவற்றையும் புதிதாக்கிடுவார்ன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே பிரவேசிக்கப் போகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த காலவேளையிலே அவரை ஏற்றுக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். பாருங்கள், ஆகவே மனிதனுக்கு தேவை ஜீவன் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. உள்ளே ஜீவனை இழந்துட்டான், மரணத்தை வாங்கி கொண்டான். அதனாலே அவனும் அவன் குடும்பமும் அவன் சந்தையும் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பூமியும் மலைகளும் காடுகளும் வானமும் கூட பாதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, மனிதனுக்கு இப்பொழுது தேவை ஜீவன். ஆகவே தேவன் நல்லவராயிருக்கிறபடினாலே சத்தியவேதம் இப்படி சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனிதனுக்கு தேவை நித்திய ஜீவன். இன்னும் சில சொல்லுவாங்க மனிதனுக்கு தேவை படிப்புன்னு சொல்லுவாங்க, மனிதனுக்கு தேவை பணம்னு சொல்லுவாங்க, மனிதனுக்கு தேவை வெளிநாட்டு உதவின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை. எதுவும் அருமையானவர்களே பதில் கிடையாது. எல்லாவற்றுக்கும் பதில் தேவன். அந்த தேவன் நித்திய ஜீவனாயிருக்கிறார். அவர் இந்த பூலோகத்தில் இயேசுங்கிற பேரில் அருமையானவர்களே வந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஜீவனை தம்முடைய குமாரனுக்குள்ளே வைத்து அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல், இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சத்திய வேதாமத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நித்திய ஜீவனை தேவன் கொண்டு வந்திருந்தாலும் இதை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு தகுதி இல்லை. காரணம், இவனா மனமும் நித்திய ஜீவனை பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். ஆகவே தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்குது. அதற்கு பதிலாக இயேசு கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். இதுதான் நற்செய்தி, இதான் காஸ்பல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதுதான் சுவிசேஷம். உங்களுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? நீங்கள் ஜீவன் பெற வேண்டியது அவருடைய திட்டமாயிருக்கிறது. நீங்கள் ஜீவனுக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் உள்ள நுழைய முடியும். ஆகவே நீங்கள் நரகத்துக்கு போகிறது அவருக்கு இஷ்டம் கிடையாது. அதனால் தம்முடைய குமாரனை இந்த பூலத்துக்கு அனுப்பி உங்களுடைய தண்டனை எல்லாவற்றையும் அவர் மேலே சுமத்தி கல்வாரி சிலுவையிலே அவரை தண்டித்தார். உங்க மரணத்தை அவர் மேலே வச்சு மரணத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவருக்கு கொடுத்தார். அவர் கைகாலிலே கடாவப்பட்டார், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார், விழாவிலே ஈட்டினாலே குத்தப்பட்டார், வாலிபத்தின் கொழுமையான பருவத்திலே ரத்தத்தை சிந்தினார். அத்தனையும் உங்களுக்காக அவர் கொடுத்த கரையும் மரணத்தை பரிகரிக்கும்படி, மரணத்தை அழிக்கும்படி, மரணத்தை இல்லாமல் ஆக்கும்படி அவர் எல்லா வேலையிலையும் அவர் செய்தார் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் காண்பிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவனிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் வந்த இயேசு பாருங்க, தேவனிலும் சற்று சிறியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மரணத்தை உத்தரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தரித்தார்னா மேலே தூக்கி போட்டுட்டார், மரணத்தை உடுத்திட்டாரு, மரணமே ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தினுடைய மொத்த மரணம் இயேசுவின் மேல் வந்தது. இயேசு மரணத்தின் மொத்த ரூபமாக சிலுவையிலே தொங்கினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மரணத்துக்கு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையை அவர் சிலுவையிலே அவர் அனுபவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எபிரேயர் 2:14 விதமாக வாசிக்கிறோம்.
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தினாலே பிசாசனுடைய அந்த மரண சக்திக்கு முடிவு கட்டினாராம். அதுக்கு பிரேக் போட்டாரு. அதுக்கு உடைத்து தள்ளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வலிமை இல்லாமல் ஆக்கினார். அது மாத்திரம் இல்ல, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஆவியானவர் அங்கே அழகாய் சொல்லுகிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமான அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்தார்னா இல்லாமல் ஆக்கினார். அவருடைய வலிமையை கொடுக்க ஒடித்தாரு. அருமையானவர்களே, ஜீவனை வெளியரங்கமாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக தண்டிக்கப்பட்டு கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து மனிதனுக்கு ஜீவனை வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ரோமர் 10:9 எழுதியிருக்கிற மாதிரி, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்தில் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வருகிறது. ஆதாம் இழந்து போன தெய்வீக சுபாவம் உங்களுக்குள் வருது. இழந்து போன எல்லா நன்மைகளும் உங்களை தொடர ஆரம்பிக்கும். வெள்ள நித்திய ஜீவன் வந்துச்சுன்னு சொன்னா யோவான் 10:10 சொல்லுகிறது, நானோ மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன், அது நாளுக்கு நாள் பெருகும்படி நான் வந்தேன் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு மனிதன் உள்ளே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாயிலே இயேசுவே நீர் ஆண்டவர் என்று அறிக்கையிடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரிஜினலாக ஆதாம் படைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். தேவன் அவனுக்குள்ளே வருகிறார், ஆலோசனை சொல்லுகிறார், நன்மையிலே கொடுக்கிறார். நன்மையிலே கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த நித்திய ஜீவனை பரிபூர்ண வைக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. நானோ மனிதருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்கள், எல்லா ரீதியிலும் மனிதன் பரிபூர்ணமா இருக்கிறது தான் கர்த்தருடைய ஆசை. அதுதான் தேவனுடைய திட்டம். உள்ள ஆரம்பிச்சு வெளியே பெருகிறது. உள்ள ஆணிவேர், வெளியே கனிகள். உள்ளே இயேசு, வெளியே நன்மைகள். இப்படிப்பட்ட திட்டம் தான் தேவனுடைய திட்டம். இதற்காகத்தான் உங்களை அழைக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே நின் ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நித்திய ஜீவன் என்ற வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் கொண்டு வரும். நான் பெருகுவேன் என்று நம்புங்கள். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக நாம் துதிக்கிறோம். நீ நல்லவர், அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதாம் இழந்து போன நித்திய ஜீவனை இயேசுவின் மூலமாக இந்த உலகத்திற்கு அனுப்பினபடினால் நாம் துதிக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்க மாத்திரமில்ல, எங்களுடைய குடும்பத்திலும் தொழிலிலும் எல்லாவற்றிலும் பரிபூர்ணப்படுவது உம்முடைய ஆசையாக இருக்கிறதற்காக நம்ம துதிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய ஆசையை நிறைவேற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு
நல்லவரே. எனக்காய் குருசில் மரித்த இந்த இயேசு நல்லவரே. எந்தன் தேவைகள் அறிந்து பின் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த இந்த இயேசு நல்ல மேய்ப்பன். எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த இந்த இயேசு நல்ல மேய்ப்பன். பாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே இந்த இயேசு நல்லவரே. மனமுருகி நான் ஜெபிக்கையிலே இந்த இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில் தனில் நிழலவரே. இந்த இயேசு வல்லவரே. கோடும் வெயில் தனில் நிழலவரே. இந்த இயேசு வல்லவரே.